இந்த ஆஃபர்ல நான் வாங்கின ஒரு தரமான ப்ராடக்ட் இது. இவ்வளோ கம்மி பிரைஸ்ல நமக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஷாக் ஆகி வாங்கின மானிட்டர் தான் இது. இது கிரையோட 27 இன்ச் 100 கியூப் அப்படின்ற ஒரு 2K QHD மானிட்டர். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்றேன். கண்டிப்பா கம்மி பிரைஸ்ல ஒரு குவாலிட்டியான மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்னு வந்து வேணா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒயர்ஸ். ஸோ இதுக்கான மெயின் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு HDMI கேபிள், கூடவே அதுக்கு தேவையான ரீடிங் மெட்டீரியல்ஸ். ஸோ வால் அடாப்டர் இருக்கு. ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டை நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பேஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வரதான் நமக்கு மானிட்டர். ஸோ ஒரு பெரிய 27 இன்ச் மானிட்டர். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸோ வெசல்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கிரையோட லோகோ கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கிரையோட இந்த 27 இன்ச் 100Q அப்படின்ற மானிட்டரை லாஸ்ட் 10 days மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ இந்த மானிட்டரில் என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை அப்படின்றத சொல்லதுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மானிட்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே நான் ஷாக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லா இருந்ததுங்க, அதை பற்றி நம்ம டிஸ்பிளே செக்ஷனில் பேசுவோம். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ ரொம்பவே ஃப்ளூயிடாக இருந்தது. நீங்களே பாருங்கள், என்னால் சும்மா கீழே இறக்க முடியும், அப்படியே மேலே தூக்க முடியும். ஒருவேளை சென்டரில் வரும்போது நிறுத்தணும் அப்படின்னா நிறுத்திக்கலாம், அப்படியே மேலே தூக்கணும் அப்படின்னா தூக்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்தது. மற்ற டிஸ்பிளேல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி டில்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா ஒயரையும் மாற்றி வச்சிருக்கனால டில்ட் பண்ணல. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி டில்ட்டும் பண்ணி வச்சுக்க முடியுது. அதுவும் இந்த டிஸ்பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தவிர போர்ட்ஸ், ரெகுலராக நம்ம மானிட்டரில் 2 போர்ட் பார்ப்போம், ஆனால் இதில் 3 போர்ட் கொடுத்துருந்தாங்க. 2 HDMI போர்ட், ஒரு டிஸ்பிளே போர்ட் இருந்தது. ஸோ ஒன்று நம்ம பிசிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொன்று லேப்டாப் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஏதாவது கேமிங் கன்சோல் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 3யுமே மாற்றுறதுக்கு இந்த சிம்பிளாக இந்த பட்டன் மூலமாக மாற்றிக்கலாம். இதை நம்மளால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியுது. மேலே கீழே சைடில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால செட்டிங்ஸை மாற்றுறதுக்கும் அடுத்தடுத்த HDMI போர்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்து இதனோட பெசல்ஸ், சுத்தமாக பெசல்ஸே இல்லை. பார்த்தோன்னே பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த மானிட்டர் வாங்கும்போது நான் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்றதான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து கிரையோட ஒரு ஸ்டாண்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அதில் தான் ஷூட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு 500 ரூபாய் வந்தது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கல. ஒரு டிஸ்பிளேக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் இதனோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஒரு மானிட்டர் வாங்குறோம் அப்படின்னா அதில் டிஸ்பிளே தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ கண்ணுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, நம்ம யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்கணும். இதில் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 27 இன்ச் மானிட்டர். ஸோ 27 இன்ச்சில் QHD 2K ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனால நமக்கு இந்த டிஸ்பிளேல பார்க்குறது எல்லாமே நல்ல கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு IPS பேனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 178 டிகிரி வைட் வியூவிங் ஆங்கிளோட வருது. ஸோ இதனால எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே நமக்கு டிஸ்பிளேல உள்ளதை கிளியராக பார்க்க முடியுது. டார்க் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அடுத்து கலர்ஸ். இதில் 100% sRGB ஃபேக்டரி கேலிபிரேட்டட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எந்த சேஞ்சும் பண்ணல. குறிப்பாக வீடியோ எடிட்டிங்கு, ஃபோட்டோ எடிட்டிங்கு எல்லாமே இது ரொம்பவே பக்காவாக இருக்கு. சரி, இதை எடிட்டிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதிகமாக எடிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் எடிட்டர் உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா 24 இன்ச்சுக்கு பதிலாக 27 இன்ச் போய்க்கோங்க. ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது நிறைய ஏரியா கவர் பண்ணுது. குறிப்பாக இது வந்து ஒரு 2K டிஸ்பிளே அப்படின்றனால நம்மளால நிறைய இடங்களை இன்னும் கிறிஸ்பாக பார்க்க முடியுது. நம்ம அங்கங்கே மேலே போயிட்டு கீழே போயிட்டு சைடில் போயிட்டு ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரே டிஸ்பிளேல காமிச்சது நம்ம ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கு. ஸோ அதை வச்சு தான் சொன்னேன், நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா 27 இன்ச் மானிட்டர் போயிருங்க அப்படின்னு. ஸோ இது பெரிய ஏரியாவை கவர் பண்ணிடுறதுனால நமக்கு டைம் லைனை எல்லாம் தெளிவாக பார்க்க முடியுது. எஃபெக்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிருது. ஸோ ஒரே டிஸ்பிளேல யூஸ் பண்ணுவேன். அடுத்து நான் ஆஃபர் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் ஜாயின் பண்ணா டெலிகிராம் லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆஃபர் ஷேர் பண்ணும்போது ஒரே நேரத்தில் 3-4 டேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 3-4 டேப் யூஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து சின்ன டேபாக இருந்தாலும் 2K ரெசல்யூஷன்ல இந்த டிஸ்பிளே வந்து தெளிவாக காமிச்சிருது என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஒரு 3-4 டேபையும் ஒன்னா வச்சு யூஸ் பண்றது இந்த டிஸ்பிளே நல்லா இருந்தது. அடுத்து ஃபிளிக்கர் ஃப்ரீ டெக்னாலஜி, ப்ளூ லைட் ஃபில்டர், ஐ ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துறதுனால லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் கண்ணுக்கு இரிட்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ஃபர்டபுளா இருந்தது, யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ நீங்க லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ற எடிட்டர்ஸ், டிசைனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இந்த மானிட்டர் கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ அப்படியே கேமர்ஸ்க்கு வருவோம். ஸோ கேமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா ரிஃப்ரெஷ் ரேட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு 100 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுற எல்லா கேமுக்குமே இந்த 100 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது போதுமானது. அடுத்து இங்கே ஃப்ரீ சிங்க் ரொம்ப முக்கியம். குறிப்பாக எல்லாருமே ஏஎம்டியோட ஃப்ரீ சிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி இதில் இருக்கு. ஆனால் என்விடியாவோட ஜி சிங்க் எல்லா மானிட்டர்லையும் இருக்காது. ஸோ அதையும் இந்த பட்ஜெட் மானிட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் என்விடியாவோட ஜிபியூ வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரீசிங் ஒர்க் ஆகும். அப்படின்றனால கேமிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா நான் ஒரு 13-14 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு 27 இன்ச் மானிட்டர் எடுக்க போகிறேன். எனக்கு ஐ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இது மட்டும் தான் மைண்டில் இருந்தது. மற்ற இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே எனக்கு ஆட் ஆனதான் கிடைச்சது. குறிப்பாக இந்த பெசல்ஸ்லாம் கம்மியாக இருக்கதா இருக்கட்டும், டில்ட்டு, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரா போர்ட்ஸாக இருக்கட்டும், இது தவிர அந்த ஜிசிங்கு, ஃப்ரீசிங் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான். அடுத்து போர்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்னது தான், 3 போர்ட் இருக்கு, 2 HDMI, ஒரு டிஸ்பிளே போர்ட்டும் இருக்கு. இது தவிர ஒரு ஆடியோ அவுட் போர்ட்டும் இருக்கு. ஸோ ஆடியோ அவுட்டை யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில்டா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா மானிட்டர் மாதிரி லவுடாலாம் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் நம்பி நம்ம இருக்க முடியாது. இது தவிர அன்பாக்சிங்ல பார்த்த மாதிரி மானிட்டருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் உள்ளே வந்துருது. ஸோ இந்த டிஸ்பிளேயை நம்ம வந்து ஒரு ஆம்ல மாட்டணும், ஒரு டிஸ்பிளே ஆம்ல மாட்டணும் அப்படின்னாலும் மாட்ட முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆம்ல செட் பண்ணி ஒரு நீட்டான பிசி செட்டப் பண்றீங்க அப்படின்னாலுமே இது உங்களுக்கு செட் ஆகுங்க. ஓவராலா இந்த மானிட்டர் வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் கிரையோ அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டா போச்சு. குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு 27 இன்ச் மானிட்டரா தைரியமா இந்த டிஸ்பிளே வாங்குறாங்க. ஸோ இதுல இருக்க பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்ததுன்னா, அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் லவுடா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதே யூஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஸோ தனியாக ஒரு ஸ்பீக்கர் வைக்க வேண்டியது இருக்கு. மற்றபடி எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு மானிட்டரா, ரொம்ப நல்ல மானிட்டரா இருக்கு. குறிப்பாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கேமர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டாக் இருக்கிறதோட பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்டரை பற்றி ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக ரீப்ளை பண்ண தயாராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.